என்னடி எப்போ பார்த்தாலும் ரயில் இன்ஜினில் உள்ள கரிய மூஞ்சில் அடி பூசின மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிட்டு தெரியுங்க. நீங்கள் என்னையே கலரை பெற்றிருந்தா நானும் கலராக இருந்திருப்பேன். நீங்கள் என்னையே கருப்பாக தானே பெற்றிய, கருப்பாக தான் இருப்பேன். உனக்கு வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தி தான். மூஞ்சி கொஞ்சம் சிரிச்சாப்புல வச்சுக்கிட்டு தெரியலாம்ல. இது போதுமாம்மா? ஆமாம் தாயே, நீ சிரிக்கவே வேண்டாம், கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. சிரிக்கலைன்னா சிரின்னு சொல்லுகிறது, சிரிச்ச அன்னைக்கு சிரிக்காத வாயை மூடுன்னு சொல்லுகிறது. ஏன் தான் இப்படி சொல்றீங்களோ தெரியல. எதுவுமே அளவோடு இருந்தால் தான் அழகாக இருக்கும். அம்மையை மாதிரி அளவோட சிரிச்சா நல்லாயிருக்கும். அதை விட்டு 32 பல்லம் தெரியும்படியாக சிரிச்சா நல்லாவா இருக்கும்? இப்போ எதுக்குடி நீ மூஞ்சி உம்முன்னு வச்சு நின்றுட்டுருக்க? எனக்கு இப்போ பண்டை வேணும். அதான் அவங்க அப்பா நேற்றுக்கு வாங்கி கொண்டு தந்தவள, அதை எடுத்து திங்க வேண்டியதானே? அங்கே எங்கே பண்டை இருக்குது? கவர் தான் இருக்குது. அந்த கவரையே நான் திங்கணும். கவர் தான் இருக்குதா? நேற்றுக்கு ராத்திரிக்கு தானே ஆளுக்கு ஒரு பாக்கெட்டு பண்டத்தை வாங்கி கொண்டு தந்தவ, அதுக்குள்ளே நீ காலி பண்ணிட்டியாங்கோ. நான் எங்கே காலி பண்ணேன்? எல்லாத்தையும் உங்கள் மூவின் தான் காலி பண்ணிருக்கணும். என்ன பாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. அவன் உனக்கு அண்ணன், நீ அண்ணன் தான் கூப்பிடணும். அண்ணே மாதிரி நடந்தா அண்ணேன்னு கூப்பிடலாம். நான் வேற எப்படி நடக்கணும்? நீ இப்படி பேசணும்னு வச்சுக்க மூஞ்சி அடிச்சு பேத்து விடுவேன். ஏம்ல நீ இப்போ தங்கச்சி மேலே கோவப்படுதே? நான் பாருங்கம்மா, இந்த புளி முட்டையே கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. நீ எம்மள என் பண்டத்தை எடுத்து தின்ன, நான் தின்னதை நீ பாத்தியோ? இப்போ எதுக்கு 2 பேரும் கோவப்பட்டுட்டு இருக்கியே? சொன்னா கேளுங்க, 2 பேரும் அமைதியாக இருங்க. ஏமா, நான் இப்போ உங்களுக்காக தான் அமைதியே போறேன். நானும் தான் உங்களுக்காக தான் அமைதியே போறேன். இப்போ அவங்கிட்ட கேளுங்கம்மா, என் பண்டத்தை எதுக்கு எடுத்தான்னு. பாருங்கம்மா, அவங்கிட்ட சொல்லி வைங்க, என் மேல வீண் பலி போடக்கூடாதுன்னு. நீ என் பண்டத்தை எடுக்கலன்னா அப்பா வாங்கி தந்த பண்டம் என்ன கால் முளைச்சி நடத்தா போச்சு? ஒரு நிமிஷம் பொறுத்துக்க புளி மூட்டை. அப்பா வாங்கி தந்த பண்டத்தை நானே எடுக்கல, அம்மையும் எடுக்கல, நீயும் திங்கல. அப்ப அந்த பண்டம் எங்க போயிருக்கும்? கண்டிப்பா கால் முளைச்சி நடந்துதான் போயிருக்கணும். அது அப்படி இல்லை, கால் முளைச்சி நடந்து போவோம். பண்டத்துக்கு கால் கிடையாதாம்மா, ஆனா பண்டம் எடுத்த ஆளுக்கு கால் உண்டுல. நம்ம 3 பேர் எடுக்கலைன்னா உங்கள் அப்பா எடுத்ததவா சொல்கிற? அவரே உங்களுக்குன்னு ஆசையாக வாங்கி தந்திருக்காரு. அப்படி இருக்க சொல்ல அவர் உங்ககிட்ட சொல்லாமல் எப்படிலாம் எடுத்து தும்பாரு? ஏமா, நான் அப்பாயே சொல்லல, உங்க அம்மையை தான் சொன்னேன். எங்கள் அம்மா எப்படிலாம் எடுத்து தும்பாவ? கையால எடுத்து கவரை பிச்சு வாயால தின்றுப்பாவ. சும்மா ஒருத்தன் எடுக்காம அவன் மேல பழி போடுற வேலையெல்லாம் விட்டுறணும். உங்க அம்மையை கூப்பிட்டு விசாரிங்கம்மா, என்னன்னு தெரியும். சரி பண்டம் தானே போயிட்டு போகுது, இதுக்கெல்லாம் போய் அவியலை கூப்பிட்டு விசாரிக்கணுமாங்கோ? ஏமா இப்படி இருக்கிய? சின்னவருக்கு ஒரு நியாயம், பெரியவருக்கு ஒரு நியாயம். இதெல்லாம் நல்லாவே இல்லை. நபரடி, உனக்கு திங்கிறதுக்கு பண்டம் தானே வேணும். இன்னைக்கு அப்பா வீட்டுக்கு வரமிச்சில் பண்டம் வாங்கிட்டு வர சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அதுக்காக ஒன்றும் பாட்டியை கூப்பிட்டு விசாரிக்கேண்டாம். உங்க நியாயம் ரொம்ப நல்லா இருக்குதுமா. உங்க அம்மா எடுத்ததுனால விசாரிக்கேண்டான்னு சொல்லுவிய. இது அப்பாயோட அம்மா எடுத்திருந்தவனாக்கி இந்த வீட்டையே 2 பண்ணியிருப்பிய. இங்கே என்ன நடக்குது? ஏமலமா இருக்கு, இப்படி வேஷம் போட்டுட்டு நின்றுட்டு இருக்க? எப்படி இருக்கு பாட்டி? நல்லா இருக்குல்ல? அப்படியே ஸ்டூடியோக்கு போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஹாலில் மாட்டி வை. இவன் ஃபோட்டோவெல்லாம் ஹாலில் மாட்டி வைப்பவ, வீட்டு முன்னே திஷ்டி விழாம இருக்க மாட்டி வைக்க வேண்டியதுதான். இவன் அம்மா இப்படி இருக்கா, இவ திருந்தே மாட்டாளா? ஏன் இப்படி அண்ணனை பேசுத? அண்ணனுக்கு நல்லா தானே இருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. நீ இதில் நின்று பிள்ளைகிட்ட கதை விட்டுட்டு நின்றுட்டு இருக்கிய. வடை செய்தா சொன்னியே, செஞ்சு முடிச்சிட்டியா? செஞ்சு முடிச்சிட்டியம்மா. உள்ளே போய் எடுத்துக்கொண்டு தரட்டுமாம்மா? வேண்டாம், நானே உள்ளே போய் எடுத்துகிட்டு வரேன். வடையை சுட்டு முடிச்சோடனே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் பாட்டி, சுட்டு முடிச்சோடனே சொன்னக்கு தெருவா கொண்டு போய் விற்க போறிய? என்ன பரல, உன் அம்மையே ஒரு 20-30 வடை தான் செஞ்சிருப்பா. அது ஏன் ஒருத்திக்கே பத்தாது. இதை வேற நான் தெருவா கொண்டு போய் விற்கணுமாக்கும். பாட்டி, வரமத்துல எனக்கும் 2 கொண்டு வாங்க. இந்த பருப்புளி மூட்டை உனக்கு வேணா நீ உள்ள போய் எடுத்துக்க. பாட்டி கொண்டு வந்துச்சுன்னா உனக்கு கண்டிப்பா தரவே தராது. வடை ரொம்ப வாசமாக இருக்கு. எனக்கு ஒரு வடை தாங்க பாட்டி. என்ன பாரு, நானே கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு வேணா உள்ள போய் எடுத்துக்க. எப்போ பார்த்தாலும் நம்ம கொண்டு வர வடையிலேருந்து பிடிங்கி திங்க தான் பொழப்பு.
என்ன பாட்டி சொன்னிய? நான் உங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டேன்னா? மிந்தி நடந்தது என்னன்னு முதல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. அப்போ தெரியும் யாரு யாருக்கிட்ட இருந்து பிடுங்கி தின்னதுன்னு. என்ன படி, பழசெல்லாம் ஞாபகத்தில் வைக்கவே கூடாது. அதெல்லாம் நல்ல பழக்கமே கிடையாது. ஆமாம், பழசெல்லாம் வீட்டிலே வைக்கக்கூடாது. அதுவும் நல்லதில்லை தான். என்ன படி, பெரியவளை பார்த்து அப்படி சொல்லக்கூடாது. சரி சரி, நான் ஒன்றும் அப்படி சொல்லலை.